ஒரு வாரம் முன்னால த எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச ஊடகம் அதில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருந்தது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மாநிலம் எது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கிளுடைய பொருள். அதில் 2 மாநிலங்களை அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று என்னன்னா, பிரதமர் மோடி அவர்கள் 10 வருடங்களாக சிஎம்மாக இருந்து ஆட்சி செய்த குஜராத் மாநிலம், குஜராத் மாடல். அடுத்தது 75 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு, திராவிட மாடல். இதில் பல்வேறு லெவலில் பல்வேறு விஷயங்களை 2 மாநிலத்திலையும் கம்பேர் பண்ணுறாங்க. குஜராத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், சுகாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே 12% மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு. வறுமையை ஒழிப்பில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது. பாலின சமத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பெண்கள் இங்கே நிறைய கல்வி கற்றிருக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் அதிகம் வேலை செய்ய பெண்கள் 40% பேர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மேடையில் பேசும்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 2047 இந்தியா விக்சித் பாரத்தாக மாறும், முன்னேறிய ஒரு நாடாக மாறும் அப்படின்னு எல்லா மேடையிலையும் அவர் சொல்றாரு இல்லையா? இப்படி இந்தியா உண்மையிலேயே விக்சித் பாரத் ஆகணும்னா அதற்கு சிறந்த மாடல் திராவிட மாடல் தான். இதை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த திராவிட மாடலை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சர்வதேச ஊடகமான எக்கானமிஸ்ட் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த 60 ஆண்டு வளர்ச்சியில் அதிமுகவுக்கு பங்கு இருக்குல்ல? இந்த 60 ஆண்டு வளர்ச்சி இருபெரும் திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சி. இதில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் பங்குண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.